ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருசுக்ர சனிச்சே ராகுவே கேதுவே நமோ நமஹ. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிரேஷ்ட குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அந்த குருவாரி சென்றே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன், அம்மன் அருள் டிவில பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு எந்த காரியம் ஆரம்பிக்க இந்த மாசம் எல்லாமே வெற்றியா மாறும். ஏங்க எடுத்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்க சொல்றீங்க. இந்த மாதம் விநாயகர் பிறந்த மாதம், ஆவணி மாதம், விநாயகர் சதுர்த்தி, ரொம்ப விசேஷமான மாதம். அப்ப எந்த காரியம் பண்ணாலும் இந்த மாசம் ஆரம்பிக்கிறது ரொம்ப சுபிட்சமாக சூப்பரா இருக்கும். கால சக்கரத்துக்கு சூரிய பகவான் 5ஆம் பாவத்துல ஆட்சி பலத்துல, எப்படி கால சக்கரத்துக்கு தலைமை கிரகம், எல்லாருமே நவகிரகத்துல முதல் கிரகமான சூரிய பகவான் வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலக்கூடிய ஆட்சி பெற்ற மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த மாசம் எல்லாருமே பாருங்க, நல்ல காரியத்துக்கு நல்ல குலதெய்வ அருளே உங்க வீட்டுக்கு கிடைக்கும். எப்படி குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். இந்த மாசம் ஒரு விசேஷம், எந்த விசேஷம் கிடையாது, ஒண்ணு விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான். ஆவணி 28 எல்லாரும் விநாயகர் கோயிலும் கண்டிப்பாக தானம் தர்மம் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்த விசேஷம் பார்க்க இந்த மாதத்துல 4 முகூர்த்தம், மேக்சிமம் ஒரு 6 முகூர்த்தம் வருது, சுப முகூர்த்த நாள் இதான் வருது இந்த மாசத்துல. மற்றபடி பார்த்தா எல்லாருமே இந்த அம்மனுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால சக்கரத்தின் 3வது ராசி தான் மிதுன ராசி. எப்போதும் பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலி குணம் மிதுனத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போய் எப்படி சாதிக்கணும்னு சொல்லி திறமையான குணம் கொண்ட ஒரே ராசி மிதுனம் மட்டும் தான். நீங்க செக் பண்ணியே பாருங்க, நல்ல அறிவான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் மிதுனத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனா ஞானம் பயங்கரமா, புத்தி நல்லா வேலை செய்யும், எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ஒரு நிர்வாக திறமை இவங்ககிட்ட நிறைய இருக்குங்க. ஒரு லீடரா போகக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா மிதுன லக்னம், மிதுன ராசி. நீங்க செக் பண்ணியே பாருங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பது வரக்கூடிய இந்த ஆவணி மாத பலன் என்னென்ன யோகம் இருக்குது, அதுக்கான ஒரு பதிவு தான் இது. தயவு செய்து சொல்றேன், இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு இந்த ஆவணி மாசம், அதுக்கான பதிவு இதுக்குள்ள இருக்குது. கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, உங்க ராசியில இருந்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா செவ்வாய் இருக்காரு. உங்க ராசி மேல செவ்வாய்ங்க. அடுத்து 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல உட்காந்துருக்காரு. அடுத்து 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், 3 கிரகம். உங்க ராசி அதிபதி 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல சூரியோட சேர்ந்து புதாதித்ய யோகத்துல உட்காந்துருக்காரு. அடுத்து பார்த்தா 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீசமாய் உட்காந்துருக்காரு. ஸ்ட்ரைட்டா 9ஆம் இடத்துல போயிட்டு வச்சுக்குவே ராகு, எதுல கும்பத்துல. 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுதான் கிரகத்தோட அமைப்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும், 2 கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது. ஒரு நம்பர் 1 பாத்தீங்கன்னு வச்சுக்கல, புதன் பகவான் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய நாள் ஆவணி 20. எப்படி ஆவணி மாசம் கரெக்டா 20ஆம் தேதி போய் கன்னியில போய் உச்சமாக போறாரு. உங்க ராசி அதிபதி மறந்துடக்கூடாது. இப்ப புதாதித்ய யோகத்துல சூரியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த மாசம் ஆரம்பத்துல 6ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரை அவர் ஆட்சி பெற்ற சூரியோட சேர்ந்து புதாதித்ய யோகத்துல பலமா உட்கார்ந்துருப்பார். சூரிய பகவானுடைய வீட்டுல நல்லா ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருப்பார்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆவணி 17 அவர் சொந்த வீட்டுக்கு 5ஆம் பாவத்துக்கு வரப்போறாரு. எந்த ஆசனம் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, அந்த மாச ஆசை எல்லாமே ஆவணி 17க்கு அப்புறம் நடந்துரும். நிறைய பேருக்கு சொல்றேன், மிதுன ராசியை பொறுத்தவரை நிறைய தடங்களை சந்திச்சான மிதுன ராசி. ஏன்னு சொல்றது நான் சொல்றேன், புதன் வக்கரத்துல இருந்தாரு. நீங்க கேட்டு பாத்துங்க, பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ரொம்ப கஷ்டத்தை பார்த்தது, வரதுக்கேற்ற செலவு அதிகமா பார்த்தது யாருன்னா மிதுனமா இருப்பாங்க. மருத்துவமனைக்கு போகாத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க புதன் வக்கரத்தினால. கடகராசியில போய் இருப்பதால் ஒரு தடை தாமதத்தை கொடுத்திருப்பார். எப்படி புதன் வக்ரமாகுமோ இங்க தடை தாமதம் கண்டிப்பா வந்திருக்கும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வேலை இல்லாத தன்மைகள், உடம்புல நரம்பு சார்ந்த பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனை, காலு வலி, பெயின், ஏதாச்சும் உடல் பெயின் சார்ந்த விஷயம், இது எல்லாமே வந்திருக்கும். இல்லைன்னா டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, ஒரு சொத்தை விற்க முடியாத ஒரு தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நீங்க கேட்டு பாருங்க. இதெல்லாம் எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. இதை நான் ஏன் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி ஜாதகத்துல யாருடைய பிரபஞ்சம், இது எல்லாத்தையும் எல்லாருமே எடுத்துக்காதீங்க. யாருடைய உங்க ஜாதகத்துல நீங்க என்ன கர்மால பிறந்திருக்கீங்களோ, கர்மத்துக்கான கிரகம் திசாபுத்தி நடத்தும் போது இந்த மாதிரி பலவீனத்தை சந்திப்பாங்க. நம்ம ஏன் அம்மன் அருள் டிவில நீங்க ஜாதகத்தை பாருங்க, திசாபுத்தியை பார்த்து பலனுக்கு சொல்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை பார்த்தது யாருன்னா மிதுன ராசி. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததும் மிதுன ராசி தான். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சிரமத்தை பார்த்தாங்க. ஆனா இவங்கள்ட்ட பிரம்மாண்டமான கற்பனை இருக்குங்க, பெருசா சாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு.
ஆனா கொண்டாந்து வெளியில காட்ட முடியல. அந்த அளவுக்கு ஒரு தடங்களை செஞ்சது யாருன்னா மிதுன ராசிக்காரர். இப்பதான் ரிலீஃப் ஆனாங்க, இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. இப்பதான் நல்லா கொஞ்சம் நிம்மதி வந்தது, இப்பதான். இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. ஏன்னா சூரிய பகவான் வீட்டுக்கு அவர் வர்றாரு, 6ஆம் தேதி வந்துட்டாருன்னா இவங்களை அசைக்க முடியாது. நான் சொல்றது ஆவணி 6க்கு அப்புறம் எல்லாமே டாப்பா இருக்கும். சூரியன் சேர்ந்த நான் தலைமை பொறுப்பு வரும்னு சொல்லுவேன், படிப்பு கல்வி நல்லா வரும்னு சொல்லுவேன். அரசாங்க வேலைக்கு எழுதுனா அரசாங்க வேலை கிடைக்கும். 100% நிறைய பேருக்கு அரசாங்க வேலை உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்துல நேரம் 9ஆம் இடத்துல ஸ்ட்ரெயிட்டா பாத்துட்டு வருது யாரு? சூரியன் பாக்குறாரு. சூரியன் புதனும் சேர்ந்து 9ஆம் இடத்துல ஆவணி மாசம் 20ஆம் தேதி வரை புதன் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க வேலை கண்டிப்பா யாராச்சும் குடும்பத்துல உங்க அப்பாவுடைய வேலை வரலாம், இல்ல அம்மாவுடைய வேலை வரலாம். யாராச்சும் ஒருத்தருக்கு குடும்பத்துல அரசாங்க வேலை வரும், இல்ல அரசாங்க காசு பணம் உங்க வீட்டுக்குள்ள வரும். நீங்க கண்டிப்பா நினைச்சு பார்க்காத அளவுக்கு பணம் வளர திருப்பி கேளுங்க. அந்த அளவுக்கு யோகம் இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாமே ஆதாரத்தோட சொல்றேன், ஆதாரம் எல்லாமே நான் சொல்லவே கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? சூரியன் போய் அங்க உட்காந்துருக்காரு. சூரியன் நிக்கக்கூடிய இடத்துல யார்? கேதுவோட சாரத்துல போவார், அடுத்து சுக்கிரனோட சாரத்துல போவார். சுக்கிரன் 17க்கு அப்புறம் ஆட்சி பலம் ஆயிடுவார். செம்மையா இருக்கும். வருமானத்துல யார்? குரு உச்சத்தை உட்காந்துருக்காரு. குரு யாருடைய நட்சத்திரம் தெரியுமா? ஏன் உங்களுக்கு நான் வருமான காசு பண்ண வரும்னு சொல்றேன் தெரியுமா? குரு போகக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய சாரத்துல, உங்க ராசி சாரத்துல உட்காந்துருக்காரு. அப்ப காசு பணம் வருமா வராதா? எவ்வளவு கடன் சுமை இருந்தாலும் கடன் அடைச்சிருவீங்க, கவலையப்படாதீங்க. அதுக்கான சொல்யூஷன் அவர் கொடுத்துருவார். கடனை அடைக்கிறீங்க இல்லையா, அதுக்கான ஒரு ஐடியா சொல்யூஷனை ஞானத்தை கொடுத்துருவார். எவ்வளவு கடன் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும், உடனே சாங்ஷன் ஆகும். இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை ஏன்னா ஆவணி மாசம் அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கு கிரகம். இப்போ அடுத்த 4ஆம் இடத்துல ஆவணி கரெக்டா 20ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க மன போடுவீங்க பாருங்க. இடம் வரும், எப்படி ஒரு இடம் பூமி வரும், இல்ல வீடு வரும், ஏதோ ஒரு விஷயம், ஒரு பொருள் சேர்க்கையா உங்க குடும்பத்துக்குள்ள வரும் பாரு. ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்த ஒரு தன லாப வருமானம் வந்தே தரும். இது யாராலையும் மாத்தவே முடியாது. ஆவணி 20 உங்க தலையெழுத்து இன்னும் டாப் ஆகக்கூடிய நாள். வெளிநாடு வெளியூர் வேலை, வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் வரும்னு கண்டிப்பா சொல்லுங்க. ஏன் ப்ரமோஷன் வரும்? அங்க யார் உட்காந்துருக்காரு? ராசி மேல செவ்வாய் உட்காந்துருக்காரா? உங்களுக்கு செவ்வாய் எத்தனாம் வீட்டு அதிபதி? 6ஆம் வீட்டு அதிபதியா? எப்படி 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். அடுத்து 11 கோடி வருது, லாபத்தையும் அவர் தான் காட்டுவது. அவர் தான் ப்ரமோஷன் காட்டக்கூடிய அதிபதி, அவர் தான் வேலையை காட்டக்கூடிய அதிபதி. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, திருவாதிரைல போவாரு, அடுத்து புனர்பூசத்துல போவாரு. திருவாரங்கிறது 9ஆம் வீட்டு விசாரத்துல சூப்பரா போவார். யாருக்கு ராகு நல்லா இருக்கோ பயங்கரமான ஒரு லெவல்ல கொண்டு வச்சிருவார். அந்த அளவுக்கு வேலை உத்தியத்துல ஒரு லெவலுக்கு போவீங்க. இன்னும் குருவுடைய நட்சத்திரம் போயிட்டாலும் இன்னும் டாப்பா போவீங்க. பட்டம் பதவி புகழ் அந்தஸ்துக்கு ஒரு எல்லாமே தேடி வரும். வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறுவீங்க. நிறைய இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாயின்னு சொல்லுவீங்க. எத்தனை பேர் மிதுன ராசி இருந்தாலும் நீங்க தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நல்ல ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாரு. உங்க அப்பா சொத்து தாத்தா சொல்ல வழக்கு இருந்தா சரி, அந்த வழக்குல நீங்க பேஸ் பண்ணி இப்ப ஜெயிக்கலாம் பாருங்க. இந்த ஆவணி மாசம் நீங்க ஜெயிச்சுதான் ஆகணும். உங்களை யாராலையும் மாத்தணும். அந்த அளவுக்கு கிரகம் இப்ப நல்லா கோச்சா இருக்கிறா, நல்லா இருக்கு. யாருடைய ஜாதக தசாபதி சரியில்லை அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். அதனால நீங்க ஜாதகத்தை பாருங்க நம்ம இந்த வீடியோ சொல்றோம். அதே மாதிரி திருமண வாழ்க்கை கவலைப்படாதீங்க. தன கணவன் மனைவிகள் எந்த ஒரு குழப்பமும் தரமாற்றமும் இனிமேல் வராது. இதுக்கு முன்னாடி வந்துச்சு, இனிமே வராது. ஏன்னா மனைவிக்குள்ள அதிபதி குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தீங்க புதனுடைய சாரத்துல போறாரு. உங்க ராசி அதிபதி சாரத்துல போறாரு. இங்க பாதிப்பாரா? திருமண வாழ்க்கை குழப்பத்தை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களையும் எழுதிருங்க, ரிசல்ட் செம்மையா இருக்கும். பரவாயில்ல. புதுசா தொழில் பண்றவங்க இனிமே தொழில் பண்றவங்க தைரியமா இறங்கி பண்ணலாம். இன்னும் ஆவணி 20க்கு அப்புறம் பண்ணா தொழில் லாபம், செம்ம லாபம். ஏன்னா 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்தை பார்த்துருவாரு. யாரு? சனி பாகணும் தொழில் ஸ்தான அதிபதி பார்ப்பாரு. குரு பாகணும் நேரம் 10ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப தொழில் பண்ணலாமா பண்ண வேண்டாமா? பண்ணணும்ல தானே. லாபத்தை கண்டிப்பா கொடுக்கும், இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவுமே வராது. கவலைப்படணும்னா கொஞ்சம் செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. இப்ப எடுக்கிற ஜாக்பாட் லாட்டரிய நீங்க எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க. 100% நிறைய லாட்டரி யோகம் இருக்கு. இந்த ஆவணி மாசம் அடிக்கலாம்னு திருப்பிக்கங்க. அந்த அளவுக்கு நல்ல பல செம்ம லக்கு. ஆவணி மாசம் கரெக்டா 17 யாரு? சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வருவார். நேர 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. அந்த 11ஆம் வீட்டு உங்க ராசி மேல உட்கார்ந்துருக்காரு. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவர் போகக்கூடிய நட்சத்திரம் ராகு நட்சத்திரங்க. உங்க ராசி அதிபதி 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்க ராசியில இருப்பதால் நான் லாட்டரி யோகத்தை எடுக்க சொல்றேன். யாருடைய ஜாதகம் நல்ல யோகமான தசாபதி இருக்கோ எல்லாரும் எடுக்கக்கூடாது. உங்க ஜாதகம் என்ன யோகமான தசாபதி இருக்கோ ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா எடுத்தா உங்க ராசியான என்ன எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ராசியான நம்பர், ராசியான கிழமை இருக்கும், ராசியான டைம் இருக்கும். அந்த நேரத்தை கரெக்டா மூவ் பண்ணி எடுத்தா லாட்டரி யோகம் இருக்கு. ஏன்னா நிறைய பணத்தை போட அதில் போட்டு விரையம் பண்ணுவீங்க. அதனால சொல்றேன், நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு எத்தனை வேலை பார்க்குறீங்க? கண்டிப்பா ஐடிஐ ஃபீல்டு இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க மிதுன ராசியில. பேங்க்ல வேலை பார்க்க ஆளே இருக்க மாட்டாங்க. வக்கீல் துறை, பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, கணிதத்துறை,
கைபேசி தொலைபேசி சம்பந்தப்பட்ட விஷய துறை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா எதுவுமே நல்ல கெட்டது சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கிரகம் மிதுன ராசி பொறுத்த சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து மூவ் பண்ணுங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். இப்ப நட்சத்திரத்துக்கு போமா, ஆவணி மாசத்துல முதல் நட்சத்திரம் மிருகசீடம், தைரியமா இருங்க. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. செவ்வாய் உங்க மேல வந்துட்டாரு, இப்ப தைரியம் வரும். இது மாதிரி வேலை இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய அவமான துன்பம் தோறும் மருத்துவ சொல்ல வரைய சொல்ல நிறைய பார்த்தது. ஏன்னா மிருகசீடத்தை எத்தனை பேர் பார்த்தாலும் கேட்டு பாருங்க, அவங்களுடைய மனசு அவங்ககிட்ட இல்லை. நிறைய தடுமாற்றத்தை பார்த்தீங்கன்னா மிருகசீடம் தான். இதை நான் ஏன் சொல்றேன், நமக்கு எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து மிருகசீடத்தை பார்த்தா இப்ப எல்லாமே டாப்பா இருக்கும். நல்ல வேலை வரும், கடன் வராது, பகை வராது, எதிரி வராது, வம்பு வராது, வழக்கு இருக்காது, வீட்டுல நல்ல காரியம் இருக்கும், சுப செலவு சுபகாரியம் நடக்கும், லாபம் பொருளாதாரம் நல்லா இருக்கும், பெருங்கொண்ட பணம் வரும். இது எல்லாமே சூப்பரா இருக்கு. எத்தனை பேர் மிருகசீடத்தை பிறந்தாலும் சரி, இந்த ஆவணி மாசத்துல எல்லாமே நல்லது மட்டும்தான் ஒரு கெட்டதே வரவே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு ஜாக்பாட் யோகம் இருக்கு. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், நிறைய விஷயத்த மாத்தீங்க. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்து திருவாதிரை, கவலைப்படாதீங்க. திருவாதிரை பிறந்தாலும் எல்லாருக்கும் சூப்பரா இருக்கும். ஏன்னா ராகு நல்லா பயங்கரமான யோகத்துல, அதுவும் சார பரிவர்த்தனை யோகம் இருக்கு இங்க. சரி, செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரையா, ராகு போகக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம். அப்ப இங்க சார பருவத்துல சூப்பரா வேலை செய்யும். எப்படி 9ஆம் இடங்கிறது இருக்கும்போது பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம், வெளிநாடு, வெளியூர், லாபம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே இந்த திருவாதிரை இந்த சாரா பரிவர்த்தனை யோகம் இருப்பதால் அங்க நடக்க போது நீங்க எதுக்குமே பயப்படாம இறங்கி உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். இந்த மாசத்துல மட்டும் எப்படி தைரியமா என்னால முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் என்னால பேஸ் பண்ண முடிய தைரியத்தை இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு கொடுத்துருவாரு. செம்ம லக்கு இருக்குது. நினைச்சு பார்க்காத அளவுக்கு வரலாறு பார்க்காத ஒரு வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு. அடுத்து புனர்பூச நட்சத்திரம், ஒரு பொறுமை, அமைதி, நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி புனர்பூச நட்சத்திரம் சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க. புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க இனிமேதான் உங்க லைஃப்ல எல்லாமே யோகமா மாறும். கெட்டதே வராது. எப்படி புனர்பூச நட்சத்திரம் இனிமே கெட்டது நான் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா புனர்பூச குரு அதிபதியானவர் புதனுடைய சாரத்துல போவதால், எப்படி உங்க ராசி அதிபதி சாரத்துல போவதால் இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, அரசியல் நல்லா இருக்கும், அரசாங்கம் நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், ஐடி ஃபீல்ட் நல்லா இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, எந்த துறை இருந்தாலும் டாப்புக்கு போகக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசியா கண்டிப்பா வேலை செய்யும். இது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா புனர்பூசத்துக்கு எல்லாமே லக்கா இருக்கு. தொழில், உத்தியோகம், கணவன், ஒற்றுமை, திருமண வாழ்க்கை, படிப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கு. வரக்கூடிய ஆவணி மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.